நாற்று விட்டு இன்னும் நடவே இல்லை கையில். இந்த வருஷம் அவங்க நடுறாங்க. அதுக்கு தான் நான் சாப்பாடாக பண்ணுறேன். இது பிரியாணி, தயிர் பச்சடி. காலையில் 8:30 வந்து சேர்ந்துட்டேன். எல்லாம் பசங்க இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செஞ்சுட்டு இது பிரியாணி செய்கிறது உங்களுக்கு வீடியோ நான் எடுக்கிறேன். இது உங்களுக்கு போடுற வீடியோவை வாங்க எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கலாம். கறியில் நல்லா உப்பு, மஞ்சள், தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் எங்கள் அக்கா. பாருங்க, கலர் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க, தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். போட்டு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா. இது வந்து கறி மசாலா. பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் போட்டு அந்த பக்கம் திருப்பூடி கட்டி போடும் ஒன்று போடும். சிக்கன் மசாலா இருக்கு, சிக்கன் மசாலா அதுப்பா. பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி தழை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இது வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பாத்திரத்தில் மூணு கப் அரிசி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 6 கப் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு
கொஞ்சம் சேர்த்துல, உப்பு கம்மியாக இருக்குது. தண்ணியெலாம் சேர்த்தாச்சு, உப்பும் போட்டாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். பாருங்கள், அரிசி ஊறிட்டுருக்கு. மூடி போட்டுக்கலாம். அரிசி ஏற்கனவே ஊறி இருக்குது. இது வந்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ 2 எலுமிச்சை பழம் எடுத்துருக்கிறேன். இந்த கொட்டையை எடுத்து நீக்கி வச்சுருக்கிறேன். அந்த சாறு புழிஞ்சிக்கலாம். அது நல்லா கொதிச்சிருக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நீ வேறு கேப்பிலே உங்களுக்கு அக்காவோட செடிங்கள்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதுளம்பழம் செடி. மாதுளம்பழம் பூ விட்ருக்கு. பாருங்கள், அவங்க வீட்டுக்கு பேக் சைடு இது சைடில் வரும். அந்தாட்ட ஜாதி மல்லிகைப்பூ, இந்தாட்ட வந்து சன்னமல்லி. பாருங்கள், எலுமிச்சை பழம் செடி. எலுமிச்சை பழம் காய் விட்ருக்கு. இதுலேருந்து தான் அந்த 2 பழம் எடுத்து நான் இது பிரியாணிக்கு போட்டேன். பாருங்கள், காய் அங்கெல்லாம் இருக்குது. பாருங்கள், பச்சை மிளகா. பாருங்கள், பச்சை மிளகா சூப்பராக விட்ருக்கு. பாருங்கள், எலுமிச்சை பழம் பாருங்கள், இதா அப்புறம் நிறையா விட்ருக்கு காய், எலுமிச்சை காய். அப்புறம் பப்பையா, பறைமரம்னு சொல்லியா அந்த மரம். பாருங்கள், தென்னை மரம் கைனிலும் இருக்குது. அதில் காய் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹைட்டு பழைய மரம். இது வந்து வீட்டான புதுசாக வச்சுருக்கிற மரம். அப்புறம் இதுலேயும் பூ வந்திருக்கு. காய் விட்டுட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணி கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்தாட்டு கொய்யாக்காய் மரம். பாருங்கள், அங்கே மாங்காய் மரம் இருக்குது, மாங்காய் செடி. வாங்க, சூப்பரான ஒரு காய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக மருந்து அடிக்காத ஃப்ரெஷ்ஷான காய். பாருங்கள், முருங்கைக்காய். பாருங்கள், எவ்வளோ நீட்டு இருக்குது. அக்கா வீட்டு மரத்தில் இருக்குன்னு நிறைய காய் இருந்துச்சு. அக்கா வேலைக்கு போகும், கூலி வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து முருங்கை மரம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, நீட்டு காய். இது இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது அறுத்துட்டு போயிடுவேன். பாருங்கள்,
நீட்டாக இருக்குது பாருங்கள். காய் நிறைய விட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு. இப்போ நான் வீட்டுக்கு அறுக்கிற மாதிரி 2 காய் தான் இருக்குது, 2-3 காய் தான் இருக்குது. இதெல்லாம் ஊறின பிறகு தான் அறுக்க முடியும். பாருங்கள் மாலை மரம் தான், மாலம்பழம் செடி இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் பூ விட்ருக்கு. அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது மேலே சைடில் பாருங்கள். அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது தாங்க அன்றைக்கி நான் எடுத்த வீடியோ. உங்களுக்கு போன வாரத்தில் போட்டிருந்த பெரிய வீடியோ, அக்காவோட கொல்லைன்னு சொன்னேன் இல்லையா. இது அவங்க வீட்டு பக்கம் இருக்கிற கொல்லை. இது ஃபுல்லாகவே அக்காவு தான். பாருங்கள் அந்த சைடில் ரோடு போகுது, இந்த சைடில் ஒரு தடமோ. இது மிடில் இருக்கிற கொல்லை பூரா அக்காவு தான். சோளம் வரைச்சிருக்கிறாங்க மாட்டுக்கு. அக்காவது மாடு இல்லை, அக்கா இது வந்து பெருசான பிறகு தட்டு விற்றுரும் விலைக்கு. இந்த கொல்லை தான் அக்கா. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது தாங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் கொல்லைக்கு பக்கம், மெயின் ரோடில் இந்த பக்கம் கொல்லை சைடு. இதெல்லாம் வாங்க பிரியாணி கொதிக்கிறது பார்க்கலாம். பிரியாணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக கொதிக்குது பாருங்கள். சூப்பர். இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நான் தம்முக்கு வைக்க போகிறேன். அந்த கரண்டிலே அள்ளி போட்டுக்கலாம். நெருப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் தம்முக்கு வச்சாச்சு. அக்கா வந்து போயிடுச்சு. அக்கா அதனால வீடியோ இல்லை, நான் ஒண்டியே செஞ்சுட்ருக்கேன். இது வீடியோ வந்து ஸ்டாண்டு வச்சு எடுத்துகிட்ருக்குறேன். அக்கா வந்து கைனிக்கு போயிடுச்சு. ஆளுங்க வந்துட்டாங்க பையனை எடுத்து சாமி கும்பிட்டு பையனை எடுத்து போகிறான்ட்டு போயிடுச்சு. அதனால் பிரியாணி வந்து தம்முக்கு வச்சாச்சு. அது ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்க மெயின் ரோடு இதுதாங்க பாருங்கள். இதுதாங்க அக்கா வீடு. இதில் தான் ரோட்டில் தான் வந்தால் மெயின் என்ட்ரன்ஸ் தடம்.